20 ஓவர் போட்டியில இளம் வயதுல சதம் அடிச்சவர் அப்படின்ற புதிய சாதனையும் படைச்சிருக்கிறாரு. இது கூடவே இப்போ இவருக்கு வயது வெறும் 14 வயது 32 நாட்கள் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி 2000 மகாராஷ்டிரா வீரர் விஜய் ஜோல் மும்பைக்கு எதிராக விளையாடும் போது அவருடைய 18 வயது 118 நாட்கள்ல சதம் அடிச்சாரு. அவரை தொடர்ந்து 14 வயதிலேயே சதம் அடிச்சவர் அப்படின்ற புதிய சாதனையை சூரியவன்ஷி பெற்றிருக்கிறாரு. இதே போலதான் ஒரே ஆட்டத்துல அதிக சிக்சர்கள் அடிச்ச இந்திய வீரர்கள்ல முரளி விஜய் கூட இப்போ வைபவும் இணைஞ்சிருக்கிறாரு. 2010 மும்பைக்கு எதிராக முரளி விஜய் 11 சிக்சர்கள் அடிச்சாரு. இப்போ அதே 11 சிக்சர்கள் அடிச்சு சமம் செஞ்சிருக்கிறாரு சூரியவன்ஷி. இது எல்லாமே பாட்னாவில 10 வயசுல இருந்து ஒரு நாளைக்கு 600 பந்துகளை விளையாடி கடின உழைப்பால கிடைச்ச பலன். அவருடைய அப்பா சஞ்சீப் சூரியவன்ஷி அவருடைய மகனுக்காக 10 டிஃபன் பாக்ஸ்ல கூடுதலா டிஃபன்களை பேக் பண்ணிட்டு அந்த நேரத்துல 16-17 வயதுடைய நெட் பவுலர்களை எதிர்கொள்ள வைத்த நாள். இன்று அது வீணாகவே இல்ல. அவங்களுடைய மகனின் கிரிக்கெட் லட்சியத்திற்காக பண்ணை நிலத்தை விற்று எந்த திட்டமும் இல்லாம அந்த குடும்பத்தினர் எடுத்த முடிவுக்கு இன்று நல்ல பலன் கிடைச்சிருக்கு. நேற்று நடந்த IPL போட்டியில வைபவ் சூரியவன்ஷியோட இந்த சாதனை உலகம் முழுக்க கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல ஜாம்பவான் வீரர்கள் கிட்ட இருந்தும் பாராட்டுகளை பெற்று வருது. தன்னுடைய 14 வயதிலேயே வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறாரு வைபவ் சூரியவன்ஷி. நேற்று நடந்த IPL போட்டியில குஜராத் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் 210 ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கினாங்க. இதுல 25 பந்துகள் மீதம் இருக்கிற நிலையில வெறும் 6 விக்கெட் இழப்புக்கு அபார வெற்றி பெற்றாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த வெற்றிக்கு யாரு காரணம்? வெறும் 14 வயது மட்டுமே ஆன அந்த அணியோட தொடக்க வீரரான வைபவ் சூரியவன்ஷி தான். தன்னுடைய 3வது IPL போட்டிலேயே வெறித்தனமா ஆடி 38 பந்துகள்ல 101 ரன்கள் எடுத்திருக்கிறாரு. இதுல 7 பவுண்டரிகள், 11 சிக்சர்கள். அது மட்டும் இல்லாம 35வது பந்திலேயே சதம் அடிச்சிருக்கிறாரு. இதன் மூலமா IPL போட்டியில அதிவேக சதம் அடிச்ச 2வது வீரர் அப்படின்ற சாதனையும் படைச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல இந்திய வீரர்கள்ல அதிவேக சதம் அடிச்ச வீரர் அப்படின்ற புதிய வரலாற்றையும் இவர் தான் நிகழ்த்திருக்கிறாரு. அப்ப முதலாவது யாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அதுதான் வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்த கிறிஸ் கெயில். இவரு பெங்களூருக்காக 2013 பூனே வாரியர்ஸுக்கு எதிராக 30 பந்துல சதம் அடிச்சாரு. இப்போ இவரை தொடர்ந்து 35 பந்துல சதம் அடிச்சு 2வது வீரர் அப்படின்ற பெருமையும் வைபவ் சூரியவன்ஷி வாங்கியிருக்கிறாரு. இதே போல இந்திய வீரரான யூசப் பத்தான் 2010 மும்பைக்கு எதிராக 37 பந்துல சதம் அடிச்சாரு. அவரை தொடர்ந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய வீரர்கள்ல இப்போ சூரியவன்ஷி இதை முறியடிச்சு சாதனை படைச்சிருக்கிறாரு. இதே போல